Hi students, very good morning. Welcome to iCube Learning Center. This is Ramesh Prabhu, Faculty of Chemistry Department. But next factors affecting the reaction rate. But what are the factors affecting? Okay, இப்போ என்னென்ன ஃபேக்டர்னு பார்க்க போறோம். Factors affecting the rate of the reaction. Rate of the reaction. Clear? அப்போ ஜென்ரலாக இங்கே வந்து we have வந்து அரௌண்ட் ஒரு 5 ஃபேக்டர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த reactant. Second one is concentration. The concentration of the reactant in the and then third one is temperature of the reaction, and the fourth one is surface area of the reactant. Fifth one is presence of catalyst. Okay, presence of catalyst. Okay, now இப்போ இந்த 5 ஃபேக்டர் வந்து எப்படி நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எஃபெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்து வச்சுக்கலாம் சார். இப்போ ஜென்ரல் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். அதில் ஃபஸ்ட் நம்ம யார் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நேச்சர். ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ ஜென்ரலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுக்கலாம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் the bond breaking of the reactant and bond forming of the product. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரியாக்டன்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பண்ணணும்னா அங்கே இருக்கிற பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகணுங்க. ப்ராடக்ட் என்ன பண்ணால் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது எதுன்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் படிச்சிடும். சரியா? நான் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட். அதாவது ஒவ்வொரு ரியாக்டன்ட்டு பொறுத்தளவுங்க அதோட ரேட்டு வந்து என்னங்க டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அந்த ரியாக்டன்ட்டோட நேச்சர் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துங்க இங்கே அப்ளை பண்ணக்கூடிய வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் இல்லை. ஸோ வால்யூமெட்ரிக் யாராங்க அனலைசிஸ் டைட்ரேஷன் பார்ப்போம். இப்போ டைட்ரேஷனில் வந்து நம்ம யார் யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா redox reaction. So redox naale those kind of reactions should be consisting of both reduction and oxidation. Appo redox reaction between FAS engiradhu ferrous ammonium sulfate and yarnu ketina KMnO4 potassium permanganate. சரிங்களா? ferrous ammonium sulfate engiradhu நீங்க coordination chemistry படிச்சிருப்பீங்க. இந்த FASங்கிறதுக்கு இன்னொரு மோர் சால்ட்டும்பாங்க. சரிங்களா? அதாவது MOHR, அது மோர் சால்ட்டு. அதாவது இந்த ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் இஸ் a combination of both ferrous sulfate and ammonium sulfate. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல செகண்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா சேம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் யார் அப்ளை பண்ண ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் KMnO4 அண்ட் யாருங்க KMnO4 யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு வச்சுக்கலாம். கிளியர்? இப்போ ஆக்சாலிக் ஆசிட் டைகார்பாக்சிலிக் ஆசிட் தானே, COH வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ். அப்போ இதில் வந்து நேச்சர் ஆஃப் அந்த ரியாக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று இது வந்து யாருன்னா FASங்க, இன்னொன்று எது பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட். சரியா? ஒன்று இன்ஆர்கானிக் கொடுத்துருப்போம், ஒன்று யாருங்க ஆர்கானிக் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் இந்த செகண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் KMnO4 இருக்குல்ல, இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சலேட் அயான் பை the KMnO4. அப்போ இந்த KMnO4 is one of the என்ன ஏஜென்ட்டுங்க, ஆக்சிடேஷன் ஏஜென்ட். ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலேட் அயன் ஆக்சிடேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ ப்ராசஸ், இது ஸ்லோ ரியாக்ஷன். கிளியர்? பிகாஸ் ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய இந்த ரியாக்டன்ட் பொறுத்துலங்க. ஓகே, ஆக்சாலிக் ஆசிட் வந்து இருக்கிறதுனால யூஸ் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் நீங்கள்
ஏன்னா இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு we need வந்து some temperature. This reaction is carried out. So this is carried. இது ரூம் டெம்பரேச்சர் நடக்காதுங்க. இட் இஸ் கேரிட் அவுட் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸில் போகும். அதை நீங்கள் வால்யூமெட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்ரேஷனில் அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சாலிக் ஆசிட் கேமோனோஃபோர் யூஸ் பண்ணும்போது we have to apply வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஹீட் பண்ணிட்டு என்னங்க யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இது என்ன தெரியுதுன்னா அப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்டில் வந்து ஒரு ரியாக்டன்ட் FAS இது வந்து சீக்கிரமாக நடக்கும். இது வந்து பார்த்து ஆக்சாலிக் ஆசிட் நடக்கிறதுக்கு some we have to give எனக்கு some conditions. இது வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா if you want to prepare 1 cup of tea வச்சுக்கலாம். ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மில்க் இருக்குங்க, ஒரு கண்டெய்னரில் மில்க், அப்புறம் வந்து சுகருங்க, அப்புறம் வந்து டீ பவுடர். அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரில் மில்க் வச்சு நம்மளால் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஜாங்கிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, வெல்லம், அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். சரியா, டீ பவுடர் வச்சுருக்கிறோம். இப்போ இது ரெண்டில் போய் செக் பண்ணி பார்த்தா இப்போ ரியாக்டன்ட் ஒரு இடத்துல சுகர் கன்சிடர் பண்ணிக்கலாம், இன்னொரு இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜாங்கிரி வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் எது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுகர் வந்து சீக்கிரமாக சாலிபிள் ஆகுது. ஓகே, அந்த ஜாங்கிரி வந்துங்க சாலிபிள் ஆகுதுங்க, கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இவங்க ரெண்டு பேரில் சுகர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சீக்கிரமாக நடக்குதுங்க, அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய ஜாங்கிரி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அதுக்கு வந்து டெம்பரேச்சர் என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ண போகிறோம். கிளியர். அதே இந்த இடத்துல வந்து பார்த்து நேச்சர் ஆஃப் த யாருங்க ரியாக்டன்ட் யூஸ் பண்ணியிருப்போம், மறந்து விட்டுறாது. கிளியர். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குங்க, நான் வச்சு கிளியர் இடத்துலைங்க நான். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போது யாருக்கு பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இது நேச்சர் அதில் வந்து பார்த்து ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கிறாங்க, ஸ்டேட்டுங்க, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்டுங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்டிங்கன்னா இப்போது ஃபிசிக்கல் ஸ்டேட்னு வந்துட்டாலே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் இருக்கிறாங்க, லிக்விட் இருக்கிறாங்க, கேஸஸ் இருக்கிறாங்க, அது மூணுமே வந்து உள்ளே இருக்கிறாங்க. சரியா, இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் அந்த கேசியஸ் ஸ்டேட் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸுடைய ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அதாவது இந்த இடத்துல ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் RORங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த கேசியஸ் ஸ்டேட் இருக்கலாம், திஸ் இஸ் வந்து யாருங்க கிரேட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு யாருன்னு கேட்டிங்கன்னா லிக்விட், கம்பேர்ட் டு லிக்விட் ஆர் யாருங்க சாலிடு. அதாவது எடுக்கக்கூடிய இந்த ரியாக்டன்ட்டோட ஸ்டேட் வந்து கேஸஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ரீசன் பிகாஸ் ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல் செல் வந்து போய் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்காது, தனித்தனியாக உட்காந்துருப்போம். அப்போ ஈஸியாக வந்து மற்றவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், பம்பார்ட் பண்ணிக்கலாங்க, அட்டாக் பண்ணிக்கலாங்க. ஓகே, கம்பேர்ட் டு எதுன்னு கேட்டிங்கன்னா சாலிட் அண்ட் யாருங்க லிக்விட். ஓகே, நான் இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் எக்ஸாம். ஓகே, சோடியம் இருக்கு இல்லைங்களா, அந்த சோடியம்ங்கிற மெட்டல் வச்சுக்கலாம், இது சாலிட் ஸ்டேட் தான். சரியா, நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண சோடியம் வந்துங்க சாலிட் ஸ்டேட் வச்சுக்கலாம். ப்ளஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய ஆள் அயோடின் வச்சுக்கலாம். இந்த அயோடின் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேப்பர் ஸ்டேட்டுங்க. அப்போது சோடியம் மெட்டல் வந்து யாருக்கும் ட்ரீட் பண்ண போகிறோம், அயோடின் வேப்பர். அதே இந்த சோடியம் மெட்டல் சாலிட் ஸ்டேட்டுங்க இதுங்க. ஓகே, எகைன் அயோடின் வந்து இன்கேஸ் சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்க ரெண்டு பேரில் அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எது ஸ்பீடாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஸ்பீடாக நடக்குதுங்க, இது வந்து ஸ்லோவாக நடக்கும். ரீசன் பிகாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் வேப்பர் ஸ்டேட், தட் இஸ் கேஸ் ஸ்டேட். கிளியர், கம்பேர்ட் யூஸ் பண்ணிச்சு. தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் தான், 10th படிச்சிருப்பீங்க. லெட் நைட்ரேட் இருக்குல்ல, லெட் நைட்ரேட். இப்போ லெட் நைட்ரேட் வந்து PbNO3 ட்வைஸ். சரிங்களா, இப்போ இந்த லெட் நைட்ரேட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன் ஃபார்மேட் எழுக்க போகிறேன் நான். இப்போ என்ன பண்ணியிருப்பேன், லெட் நைட்ரேட்டை எடுத்துட்டுங்க வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது கூட இப்போ யாரை ஆட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் அயோடைட் யாருங்க சொல்யூஷன். இது சொல்யூஷன் ஃபார்மேட். இது ஆக்சுவலி நீங்கள் 11th அந்த ப்ராக்டிக்கலில் படிச்சிருப்பீங்க. சரியா, சால்ட் அனாலிசிஸில் லெட் நைட்ரேட் வந்து சால்ட் கையில் கொடுத்துருப்பாங்க, அது கலர்லெஸ் சால்ட்டுங்க. அது கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ஊற்றி சொல்யூஷனாக மேக்கப் பண்ணிடுவீங்க. ஆஃப்டர் தட் வி ஹவ் டு ஆட் பொட்டாசியம் ஆயில். இது போட்டோன்னே உங்களுக்கு நல்லா தெரியுங்க, அருமையான ஒரு கலருங்க. என்ன கலர் கிடைக்குன்னா எல்லோ கலர், எல்லோ பிரிஸ்பேட் வந்து கிடைக்கும். அப்படி தானே, எல்லோ பிரிஸ்பேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே கான்செப்டுங்க, இதே இதுதான். அதே லெட் நைட்ரேட் எடுக்க போகிறேன் நானுங்க. இந்த லெட் நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் வச்சுக்கலாம். சரிங்களா, ப்ளஸ் பொட்டாசியம் அயோடைட், தட் இஸ் ஆல்சோ யாருங்க சாலிட் ஸ்டேட். அப்போ இவங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது கேட்டிங்கன்னா செகண்ட் இது இல்லைங்க. அப்போ எது வந்து
இதில் என்ன கிடைக்குன்னா எல்லோ கலர் கிடைக்கும், எல்லோ ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரில் எது ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன நடக்குதுன்னு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இது ஃபாஸ்ட்டுங்க, இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தா ஸ்லோ ரியாக்ஷன். ரீசன் பிகாஸ் ஆஃப் இதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து பார்த்து சொல்யூஷன் ஃபார்மேட்டில் உட்காந்துருக்கிறாங்க, மறந்து விட்டு. தட் இஸ் லிக்விட் ஸ்டேட்டுங்க. நல்லா தான் இது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஏருங்க இந்த ரியாக்டன்ட் யூஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? நான் ஓகே. அண்ட் தென் இப்போ செகண்ட் எஃபெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணிட்டேங்க. செகண்ட் எஃபெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த reactant. So இதுக்கு சிம்பிளா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா the rate of the reaction is directly proportional to the concentration. That means if the concentration increases means rate of the reaction also will be increases. அப்ப இந்த இடத்துல இந்த effect of concentration இதெல்லாம் எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா by using collision theory. So this is explained by the collision theory. The collision theory which என்ன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். collision theoryங்கிறது kinetic theory of gases தானே. உள்ள வந்து அந்த ரெண்டு இது வந்து பம்பார்ட்மெண்ட் ஆகுறது, ரெண்டு பேர் வந்து போய் பார்த்து கொல்யூஷன் ஆகுறது, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பான். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆக ஆக அந்த இடத்துல கொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுதுங்க. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். கிளியர்? இது சிம்பிள், அவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கான்சன்ட்ரேஷன் வச்சு எனக்கு ரேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் ஒன்று இதுன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர். கிளியர்? தேர்ட் வந்து இதுன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இங்கே அப்ளை பண்ணும்போது சேம் அதே தான். அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர். தட் மீன்ஸ் இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மீன்ஸ் rate of the reaction also increases. Reason because of in this reaction இந்த temperature increase பண்ணும்போது kinetic energy of the molecule increase ஆகும். Okay, if temperature increases means kinetic energy of the molecule will be என்னங்க increases. அப்போ என்னைக்குமே kinetic energy overall reaction increase பண்ணும்போது கேட்டு rate of the reaction என்ன ஆகும்? increase ஆகும். ஓகே, பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த கண்டிஷன் வேலிட் ஒன்லி ஃபார், இந்த கண்டிஷன் வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும்? ஒன்லி ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். தட் இஸ் எண்டோதெர்மிக் யாருங்க ரியாக்ஷன்ஸ் தான். அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட் இஸ் யாருங்க? அப்சர்வ். எக்ஸோதெர்மிக் மீனிங் யாருங்க? ஹீட் இஸ் யாருங்க? கிவன் அவுட். அப்போ இது என்ன தெரியுதுன்னா ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு வந்தாங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீசஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து என்ன கேட்டிங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். பட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்துங்க டிக்ரீசஸ். கிளியர்? அப்போ எண்டோதெர்மிக் ஹீட் இஸ் சேருங்க அப்சர்வ், எக்ஸோதெர்மிக் ஹீட் இஸ் சேருங்க கிவன் அவுட். அப்போ ஹீட் வந்து நிறைய எனர்ஜி வெளியில் போன உடனே அப்போ ரேட் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். கிளியர்? அப்போ இது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன ஃபேக்டர்னா தேர்ட் ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சர். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஃபோர்த் ஃபேக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி லிங்க் பண்ண போகிறோம்? இது அதே தான். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இது என்ன சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி ஆகும்போது நம்ம ரேட் என்ன ஜாஸ்தி ஆகும். நம்ம டே டு டே லைஃப்லேயே பார்த்துக்கலாம். ஒரு ரூம்குள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து அங்கே ஸ்பீடை ஓட்டிக்கலாங்க, அங்கேருந்து இங்கே வரலாம், எந்த வேலையும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது ஈஸியாக பண்ணும். இதே அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் உள்ள கண்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாயிடும். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே போகிறது வந்து டிஃபிகல்ட்டுங்க. அப்போ என்ன ஆகும்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கம்மியாகும். ஓகே சார். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா யார் கூட லிங்க் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் ஞாபகம் வச்சு. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், கேட்டலிஸ்ட்டில் நீங்கள் நிக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிக்கல் இன்னொன்று வந்து ரேனே நிக்கல்னு வரும். நிக்கல்ங்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட்டு, ரேனே நிக்கலுங்கிறது பவுட்ரி ஃபார்மில் இருக்கிறாங்க. இப்போ ரெண்டில் வந்து ரியாக்டிவிட்டி எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பவுட்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய நிக்கலுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ரீசன் பிகாஸ் ஆஃப் பவுட்ரி ஃபார்மில் இருந்துச்சுனாலே அந்த இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாக இருங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா
பார்ட்டிகளோட சைஸ் என்றைக்குமே கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே எப்படி லிங்க் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டிக்கல் சைஸ் என்றைக்குமே இந்த பார்ட்டிகளோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது அந்த பவுட்ரி ஃபார்ம். இப்போ பவுட்ரி ஃபார்மாக இருக்கும்போது அதோட பார்ட்டிகல் சைஸ் எப்படி இருக்கும், எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். ஓகே, இங்கே போரஸ் ஸ்பாட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே யார் யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லைங்களா, கால்சியம் யாருங்க கார்பனேட். இது யாருக்கு ட்ரீட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா டைலூட் HCl. ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து வெரி ஃபாஸ்ட்டுங்கிறான். ரீசன் பிகாஸ் இந்த கால்சியம் கார்பனேட் இங்கே என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பவுடர் ஃபார்முலேட் எடுத்திருப்பாங்க. ஓகே, சேம் ரியாக்ஷன் மார்பிளாக இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் கால்சியம் கார்பனேட் எடுக்கும்போதுங்க இது வந்து டைலூட் HCl கூட ட்ரீட் பண்ணும்போது கேட்டு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். அப்படி இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டு பவுட்ரி ஃபார்மேட். அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாகும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ என்னங்க இன்க்ரீசஸ். கிளியர் இடத்துலைங்க நான் ஸோ இதை பேஸ் பண்ணுங்க இங்கே அப்ளை பண்ணியிருப்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து எஃபெக்ட் ஆஃப் வந்து கேட்டலிஸ்ட்டு. ஃபிஃப்த் யாருக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா கேட்டலிஸ்ட். இப்போ ஜென்ரலாக வந்து கேட்டலிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இட் இஸ் ஆல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். கேட்டலிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா it alters the rate of the reaction. It alters the rate of the reaction. சரியா? அப்போ இது வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கிராஃப்லங்க வச்சுக்கலாம். இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இது ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகும். ரியாக்ஷன் ப்ரோக்ரஸ் ஆகும். இப்போ இதில் வந்து ரியாக்டன்ட் வச்சுக்கலாங்க. திஸ் இஸ் இதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட். கிளியர்? இப்போ திஸ் ரியாக்டன்ட் ஆர் திஸ் இஸ் என்னங்க ப்ராடக்ட். ஓகே, நான் அப்போது ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது இன்டர்மீடியட் வரும். அப்போ இந்த இடத்துல யாருக்கும் லிங்க் பண்ண ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கு இல்லை, அதில் லிங்க் பண்ணி இந்த யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, இப்போது இந்த பீக் இருக்கு இல்லை, இந்த பீக் ஒன்று இருக்குது. இன்னொரு பீக் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்படி போட்டுக்க நான். ஓகேங்களா, நான் இந்த பீக் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியோட ஈயோட வேல்யூ வந்து வச்சுக்கலாம். சரியா? இது வந்து EA வித்தவுட் கேட்டலிஸ்ட். எதுன்னு கேட்டிங்கன்னா எந்த கிராஃப் இருக்குங்களா, இந்த பீக் பெருசாக இருக்குது பாருங்க, மேலே டாப் போயிட்டு இருக்குங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட், இந்த ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தவுட் இயர் கேட்டலிஸ்ட் கொடுத்தாச்சு. ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட்டுங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த பீக் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ இந்த இடத்துல rate is inversely proportional to activation energy. clear? இப்போ அதே மாதிரி இன்னொரு கிராஃப், குட்டி கிராஃப் இங்கே இருக்கும், ஒரு கர்வ் ஒன்று இருக்கும். இதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து இவ்வளோ தான் இருக்குங்க இல்லைங்களா, இதோட வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கும். ஓகே, இது வந்து சேம் அது EA வேல்யூ தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வித் கேட்டலிஸ்ட். இப்போ இந்த கிராஃப் வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட்டுங்க, இது வித் கேட்டலிஸ்ட். அப்போது ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்மீடியட் மூலியமாக போகுதுங்க. அப்போ இந்த ரியாக்டன்ட் இங்கிருந்து மேலே இங்கே போய் மறுபடியும் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுதுங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்கிறதுக்கு வந்து we have to use some air catalyst. அப்போ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண உடனே அந்த கர்வ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கம்மியாகும். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆகுதுங்க, கம்மியாகும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யாருங்க, ஆக்டிவேஷன் யார் எனர்ஜி. கிளியர் இடத்துலைங்க? அப்போ இதுதான் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 5 ஃபேக்டருங்க. அதில் நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் ஏரியா, லாஸ்ட் ஒன்று எனக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னங்க கேட்டலிஸ்ட். ஓகே,
ஸோ இது இந்த வீடியோங்க. அப்போது இதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு டோட்டலாக 2 இது கொடுத்துருப்பேன். அரீனஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ரியாக்ஷன் ரேட். கிளியர்? இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து இதில் பார்த்துக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச்.